இடத்துல தான் வந்திருக்க போல இருக்கு. கணக்கம்பட்டி டாலர் போட்டிருக்கீங்க, பச்சை ட்ரெஸ்ஸில் இருக்காரு. அப்போ பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பேசும்போது பேச்சில் கூட இலக்கணம் தொனிக்கணும். நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த பாடம் அங்கே எதிரொலிக்கணும். அது அது கூட ஒரு பறைசாற்றுதல். எந்த அளவுக்கு நீ இறைவன் ஈடுபாட்டில் இருக்க அப்படிங்கிறதுக்கு உங்களோட நடவடிக்கை, உங்களோட பேச்சு இதெல்லாம் அங்கே காட்டி கொடுக்கும். அப்போது இத்தனை நாளாக இங்கே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்றது நம்மளோட பணிவு. ஆனால் சாதிச்சிருக்கோம். என்ன சாதிச்சிருக்கோம்? இங்கே வராதுக்கு முன்னாடி இல்லாத ஒழுக்கம் இப்போ வந்திருக்கு. அதுவே படி தானே. ஐயப்பனுக்கு மாலை போட்ட 18 படின்றது என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லா இறைவனுக்கும் 18 படி இருக்குது. ஐயப்பன் முதல் சித்தர், அதை வேற மாதிரி வியாபாரம் ஆக்கிட்டாங்க பகவானை. அவருக்கு கொடுத்த அந்த 18 படி தான் நான் எல்லா குரு வழிபாட்டையும் வரும். அந்த 18 படி என்னன்றது குருவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு படிக்கட்டுக்கும் என்ன அர்த்தம்னு அவர் சொல்லுவார். அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் படிக்கட்டு. அந்த ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறி இருக்கலாம், கண்டிப்பாக ஏறி இருக்கும். முன்னே இருந்த ஐயனாருக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது இருக்கானே இருக்குது. அப்போ இன்னும் அடுத்தபடி என்ன, அடுத்தபடி என்னன்னு போயிட்டே இருக்கணும். அப்போ உங்ககிட்ட அந்த முன்னேற்றம் இருக்க போய் தான் விஜயம் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் பசங்களை, இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம். இதை நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையான சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கும், சித்தர்களை அறிஞ்சவங்களுக்கும், சித்தர்களை சுவாசிக்கிறவங்களுக்கும், குருமார்களுக்கும் விளம்பரம் தேவையே இல்லை. மறைஞ்சிதான் இருப்பாங்க. தனக்கு உண்டான குழந்தைங்க தன்னை தேடி வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்படியேப்பட்ட குழந்தைங்களே தேடி ஒரு ஜீவன் வருது அப்படின்னா அந்த குழந்தைங்க மாற்றத்தில் இருக்க போய் தானே. அப்போ நீங்களாம் முன்னேற்றத்தில் இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக. என் குருவை பார்க்கணுன்னா வீட்டில் இருந்து பார்த்துக்க கூடாதா? எதுக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோம்? நம்ம குழந்தைங்க, நம்ம ஜென்ம பந்தங்கள், ரத்தத்திலேயே நம்மளுக்கு காலம் கழிக்கிறதெல்லாம் வாழ்வு இல்லையா? பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம குழந்தைங்க தான். நம்ம எல்லாரும் சிவசக்தியோட குழந்தைங்கன்ட்டு போகும்போது தான் சித்தாந்தத்துக்குமே பெருமை. பொழுது விடிஞ்சா எழுந்துக்கிறோமான்றது எழுந்தப்புறமா தான் தெரியும். அப்போ இருக்கும் காலத்தை வீணடிக்காமல், பெற்றவங்களும் மறக்காமல், பெற்றவங்களையும் மறக்காமல், நாம் பெற்றவங்களையும் மறக்காமல், நம்ம கூட பிறந்தவங்களையும் மறக்காமல், இறைவனையும் மறக்காமல், ஒன்று சேர்ந்துலையும் மறக்காமல், ஒரு நேரமும் ஒன்றா நினச்சி எதையுமே விரயமாக்காமல் அதை நம்ம இருக்கும் வரைக்கும் நம்ம சாதிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் தான். சட்டையை கட்டினோன்னு அடுத்த சட்டைக்கு அதை அப்படியே கண்டினியூ ஆகும். ஒரு இடத்துல போயினா அங்கேயே ஐக்கியம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் எல்லாமே. இது விட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டா துறந்துடணும், குடும்பத்தை துறந்துடணும். இறைவன்கிட்ட போயிட்டாக்கா கணவன் மனைவின் பிரிஞ்சு, அதெல்லாம் தவறு. இயற்கையை உருவாக்கினது பஞ்சபூதங்கள் என்ன ஈடுபாட்டோடு இருக்கிறதால தான் காலத்துக்கு மழை, காலத்துக்கு பனி, காலத்துக்கு வெயில், காலத்துக்கு காற்று, பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதங்கள் என்ன இயக்கிட்டு இருக்கோ அதை தான் இயக்க சொல்கிறோம் நம்ம குருநாதர். ஒரு குடும்பத்திலையும் நம்பி வந்த மனைவிக்கு துரோகம் பண்ணாத, கணவனுக்கு துரோகம் பண்ணாத, பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணாத, உன் கடமையை ஆற்று, நீ மனிதனாக மாறு, அப்புறம் இறைவன் தானாக வருவார். அப்படிதான் குரு உங்களை தேடி இங்கே வந்திருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மெல்லாம் புண்ணியவான்கள் எல்லாரும் ஒரு நேரத்தில் ஒன்றா வாழ்ந்துருக்குறோம். இன்றைக்கி திருப்பி ஒன்று சேர்த்துக்கிறதுக்கு நம்ம குருவை தான் இந்த சத்தியம் செய்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி மேலே மேலே முளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க.